இந்திய அரசாங்கம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் உடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் FIU அப்படின்ற அமைப்புல பதிவு பெற்ற ஒரு எக்ஸ்சேஞ்சை நம்ம தேர்ந்தெடுக்கணும். எக்ஸ்சேஞ்சில் பெரும்பாலும் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள இருக்கிற காயின்கள் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அந்த காயினை கொண்டு வந்திருப்பாங்க. ஆகையால எக்ஸ்சேஞ்சுக்குள்ள இருக்கிற காயினை நம்ம ரொம்ப டீப்பா ரிசர்ச் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு காயின்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன மாதிரி ப்ராஜெக்ட் இருக்கு, என்ன டீம் இருக்காங்க, என்ன யூட்டிலிட்டி இருக்கு, யூஸ் கேஸ் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த காயின்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு கிரிப்டோல அல்லது ஏற்கனவே ஸ்டாக் மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க மட்டும்தான் ஃபியூச்சர் ட்ரேடிங்க்கு வரணும். எப்படி ஸ்பாட்ல வித்ட்ரா உடனே கிடைக்குமோ அதே போல ஃபியூச்சர் ட்ரேடிங்லயும் நீங்க செல் பண்ணா ப்ராஃபிட் உடனே உங்களால எடுக்க முடியும். இந்திய அரசாங்கத்தில் பதிவு பெற்ற பாதுகாப்பான, நம்பிக்கையான மற்றும் விரைவான சேவை வழங்கும் யூனிடிக் எக்ஸ்சேஞ்சில் கிரிப்டோ கரன்சி வாங்க, விற்க மற்றும் வர்த்தகம் செய்ய அழைக்கவும் 8610138826. SME இன்டெலெக்ட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே, பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரிப்டோ கரன்சியில் பாதுகாப்பான முதலீடு செய்வது எப்படி மற்றும் வர்த்தகம் செய்வது எப்படி அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு கிரிப்டோ கரன்சியை பத்தி தெரியுது. சில பேர் இதுல முதலீடு பண்ணணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கிறாங்க. மேற்கொண்டு இதுல நாலேஜை வளர்த்துக்கணும்னு இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. பட் எப்படி தொடங்குறது, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறது, எங்க ஆரம்பிக்கிறது, எங்க பண்ணா சேஃபா இருக்கும் அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கம் தான் நம்ம இன்னைக்கு இந்த டாபிக்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, முதல்ல நீங்க கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கிரிப்டோ கரன்சி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற ஒரு பேசிக்கை நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. கிரிப்டோ கரன்சி எல்லாமே பிளாக் செயின் டெக்னாலஜியில ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி பத்தி நிறைய உங்களுக்கு கூகுளில் கிடைக்குது, யூடியூப்ல கிடைக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு பேசிக் நாலேஜை எடுத்துக்கிட்டு கிரிப்டோ கரன்சியில் நான் முதலீடு செய்யணும் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்திய அரசாங்கத்தால் பதிவு பெற்ற, இந்திய அரசாங்கம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் உடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் FIU அப்படின்ற அமைப்புல பதிவு பெற்ற ஒரு எக்ஸ்சேஞ்சை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். FIUல ரிஜிஸ்டர் பண்ண ஒரு எக்ஸ்சேஞ்சை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா, எக்ஸ்சேஞ்சுன்றது வேர்ல்டு வைடா நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இன்டர்நேஷனல்ல 250 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. பட் நம்ம புதுசா இந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ள, அதாவது கிரிப்டோ முதலீட்டுக்குள்ள வர்றோம்னு சொன்னா, நம்மளுடைய லோக்கல்ல இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சா நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுவும் இந்தியாவில் FIU ரிஜிஸ்டர் பண்ண எக்ஸ்சேஞ்சை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னா, நமக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ், ஏதாவது ஒரு சந்தேகங்கள், ஏதாவது ஒரு சர்வீஸ்னா நம்ம உடனே கேட்கறதுக்கு வசதியா இருக்கும். அப்படி இந்தியாவில் பாத்தீங்கன்னா, நார்த் இந்தியாவில் நம்பர் 1 இருக்கக்கூடியது காயின் DCX அப்படின்ற எக்ஸ்சேஞ்ச். அவங்க இந்திய அரசாங்கத்து ரூலை 100% ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச். சவுத் இந்தியாலன்னு பாத்தீங்கன்னா, யூனிடிக் எக்ஸ்சேஞ்ச் காயின் DCX மாதிரியே அவங்களும் 100% இந்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலின்படி நடத்திட்டு இருக்காங்க. ரெண்டாவது, நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜ்ல பேசக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்சா இருந்தா நமக்கு ஈஸியா இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்படி ஒரு 24x7 சர்வீஸ் தரக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்சை தேர்ந்தெடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணணும். எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு உங்களுடைய KYC கேட்கும். KYC எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ், இது எல்லாமே நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, எக்ஸ்சேஞ்ச் சைடு இருந்து உங்களுக்கு அதை அப்ரூவல் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கான அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் எவ்வளவு நாள்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாமே வித்தின் 30 மினிட்ஸ்ல எல்லாமே நடந்துரும். கிரிப்டோ கரன்சில எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓபன் பண்றதை பொறுத்தளவுக்கு ஈஸியாகவே உங்களால் பண்ண முடியும். பெரிய அளவில் ஃபார்மாலிட்டிஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. ஸோ ஆகையால் 30 மினிட்ஸில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். அக்கௌண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆன பிறகு நீங்கள் எவ்வளவு முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மூலியமாகவே எக்ஸ்சேஞ்சுக்குள்ள ஒரு டெபாசிட் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் உங்கள் பேங்க் மூலியமாக டெபாசிட் பண்ண பிறகு உங்களுடைய அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் காட்டும். எவ்வளோ நீங்கள் டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் உங்களுடைய பேலன்ஸில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ட்ரேடு எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரேடுன்னும் போது இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 விதமான ட்ரேட் இருக்குது. ஒன்று ஸ்பாட் ட்ரேட் அண்ட் அனதர் ஒன் ஃபியூச்சர் ட்ரேட். புதுசாக கிரிப்டோக்குள்ளே நுழையிறவங்க ஃபியூச்சர் ட்ரேடுக்குள்ளே போகாமல் வெறுமனே ஸ்பாட்
ட்ரேடில் மட்டும் ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் வாங்கி ஹோல்டும் பண்ணலாம், அல்லது வாங்கி ஒரு ப்ராஃபிட் வந்தோடனே அதை செல் பண்ணிட்டு எகெயின் வந்து மறுபடியும் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அந்த ஸ்பாட் ட்ரேடை பொறுத்தளவுக்கு நிறைய காயின்கள் வந்து இருக்குது. எக்ஸ்சேஞ்சில் பெரும்பாலும் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே இருக்கிற காயின்கள் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் அந்த ப்ராஜெக்டெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அந்த காயினை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆகையால் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே இருக்கிற காயினை நம்ம ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காயினை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு காயினில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன மாதிரி ப்ராஜெக்ட் இருக்குது, என்ன டீம் இருக்காங்க, என்ன யூட்டிலிட்டி இருக்குது, யூஸ் கேஸ் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த காயினில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எடுக்கிறது நல்லது. ஸோ எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே ஸ்பாட் ட்ரேடை பொறுத்தளவுக்கு நீங்கள் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு காயின் வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு காயினில் 5000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 5000க்கு உண்டான காயின் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காயினுடைய விலை 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா 100 ரூபாய்க்கு நீங்கள் 500 காயின்ஸ் வந்து வாங்கலாம். அந்த காயினை வாங்கி ஹோல்டு பண்ணலாம். எப்போ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குதோ, ஒரு 5500 6000 வந்து ப்ராஃபிட் கொடுத்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த காயினை செல் பண்ணலாம். அதே போல் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை மொத்தமாக ஒரே காயினில் போடாமல் நீங்கள் ஒரு 10-15 காயினில் பிரித்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது வந்து ஸ்பாட் ட்ரேடிங். எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பிறகு எப்போ வேணாலும் உங்களுடைய காயின்களை நீங்கள் விற்றுட்டு உடனே வித்ட்ரா வந்து போடலாம். ஐஎன்ஆரா வந்து உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். இந்த வித்ட்ரா பண்ணால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிங்கன்னா, எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வித்தின் 30 மினிட்ஸ் ஆச்சோ அதே போல் உங்களுடைய பணம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வர்றதுக்கு எக்ஸ்சேஞ்சில் 30 மினிட்ஸ் டு 2 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுடைய பணம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். மற்ற ஃபினான்ஷியல் மார்க்கெட் மாதிரி டே கணக்கிலலாம் இங்கே ஆகாது. அதிகபட்சமே ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுடைய மணி வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இது ஸ்பாட் ட்ரேடிங். ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு கிரிப்டோவில் அல்லது ஏற்கனவே ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க மட்டும்தான் ஃபியூச்சர் ட்ரேடிங்க்கு வரணும். ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு கிரிப்டோவில் லீவரேஜ் வந்து எக்ஸ்போசர்னு சொல்லுவோம். அந்த லீவரேஜ் வந்து அதிகமாகவே கொடுக்குறாங்க. அதுலேயும் இதில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரிப்டோவை பொறுத்தளவுக்கு ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் 1x இருந்து 100x வரைக்கும், அதாவது 1 மடங்குலேருந்து 100 மடங்கு வரைக்குமே உங்களுக்கு எக்ஸ்போசர் வந்து கொடுக்குறாங்க. அதுலேயும் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லீவரேஜை நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன தேவையோ 3x 5x 10x 50x 100x நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். மற்ற ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல எல்லாம் ஒரு ஸ்டாக் புரோக்கரை கால் பண்ணி நம்ம எக்ஸ்போசர் வந்து கேட்கணும். பட் இங்கே அந்த மாதிரி கிடையாது. ஸோ நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போசர் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணலாம். எப்படி வந்து ஸ்பாட்டில் வித்ட்ரா உடனே கிடைக்குமோ அதே போல் ஃபியூச்சர் ட்ரேடிங்லையும் நீங்கள் செல் பண்ணால் ப்ராஃபிட்டை வந்து உடனே உங்களால் எடுக்க முடியும். ப்ராஃபிட்டவோ உங்களுடைய கேபிட்டலவோ நீங்கள் வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கிரிப்டோவில் பாதுகாப்பானதா, விரைவானதா, சட்டப்பூர்வமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குன்னு சொன்னால் FIUவில் ரெஜிஸ்டர் பண்ண எக்ஸ்சேஞ்சில் உங்களுடைய முதலீடை தொடங்குறது ரொம்பவே நல்லது. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது விளக்கம் தேவை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கான விளக்கம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும், கிரிப்டோ ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை பற்றி இன்னுமே நம்ம வந்து தெளிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.